ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்த மாதிரிலாம் இல்ல, இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அவ்வளவுதான். தலைவர் பர்த்டேக்கு இன்னைக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க அதை பாக்குறோம். அதாவது மத்த படத்தை பார்க்க வந்த 2K கிட்ஸ் நாங்க இல்ல. பழைய படமா இருந்தாலும் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படம் பாக்குற 90s கிட்ஸ் நாங்க. அது ஃபீல் வந்து எங்களால மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். பயங்கரமா என்ஜாய் பண்ணி பயங்கர ஒவ்வொரு சீனும் இன்னைக்குதான் நாங்க அந்த ஃபர்ஸ்ட் படத்தையே பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த ஒரு ஃபீல் இருந்தது. 2 நாளைக்கு முன்னாடி தான் டிவில பார்த்தோம். ஆனா 2 நாளைக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இல்ல, இன்னைக்குதான் ரிலீஸ் ஆகுது, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் நம்ம தலைவரை பார்க்க போறோம். இன்ன வரைக்கும் அந்த லாஸ்ட் மினிட் வரைக்குமே அவரை பார்த்து ரசிச்சுட்டு வரோம் அப்படின்னா அது அவரால் மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அப்போ பார்த்த மாதிரியே இருக்குங்க. அப்போ பார்த்த மாதிரி 26 வருஷம் முன்னால் இந்த படத்தை பார்த்தேன். அப்போ இருக்கிற அதே ஃபீலிங் அதோட 3 மடங்கு மேலே இருக்கு. அவரோட ஸ்டைலு அந்த இது எல்லாம் இப்போ பார்க்குற மாதிரியே இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களா? பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம், பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். இதுக்காகவே 3 நாளைக்கு முன்னாலே புக் பண்ணி இன்னைக்கு பார்த்துருக்கேன். சரி, ஓகே ஓகே. ரொம்ப என்ஜாய் பண்ணோம், சூப்பராக இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. நான் இதுக்கோசரமே எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப வந்திருந்தேன். ஆனால் இது வந்து கதை சிம்பிள் தான், ஆனால் தலைவருடைய ஸ்டைல் மட்டும் தான் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பயங்கரமாக இருந்துச்சு. எத்தனை டைம் பார்த்தாலும் சலிக்காது. ஸோ தேங்க்யூ, நல்லா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் இவ்வளோ கூட்டத்தை எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி தலைவா 75வது பிறந்த நாள் இது. இன்று போல என்றும் நீங்க 100 ஆண்டு நீங்க நல்லா உடல் நலத்தோடு இருக்கணும். இதே மாதிரி எங்களை மகிழ்ச்சிட்டு இருக்கணும். இதே 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே தியேட்டர்ல இந்த படத்தை நான் பார்த்தேன். அதே அப்போ வந்து 25வது ஆண்டு தலைவருக்கு 150வது படம். அதே இப்போ 50வது ஆண்டு அவருக்கு, இது 50வது ஆண்டுலேயும் அதே படத்தை நான் இப்போ பார்த்துருக்கேன். அன்னைக்கு என்ன கூட்டம் இருந்துச்சோ, அன்னைக்கு என்ன மாசு இருந்துச்சோ, அதே தான் தலைவருக்கு இன்னைக்கும் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நல்ல மனுஷன், யாரையும் அவர் நோக்கடிச்சது இல்லை. அவரை பல பேர் நோக்கடிச்சாலும் அவர் கடவுள் பார்த்துக்குவாருன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் நல்ல மனசுக்கு நல்லாவே இருப்பார். இந்த படம் மென்மேலும் வெற்றி அடையும். இனி வர புது படம் ஜெயிலர் 2 கூட வெற்றி அடையும். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவா. ரஜினி எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கிறாரு. இன்னும் படம் அப்ப பார்த்த மாதிரியே இப்ப பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. இதுக்கு மேல இந்த மாதிரி படம் வராது. ஹாப்பி பர்த்டே ரஜினி சார். படம் சூப்பரா இருக்குங்க, எல்லாம் நல்லா இருக்கு. சின்ன வயசுல பாத்திருப்பீங்க, இப்போ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன எக்ஸ்பிரஷன்? அதே மாதிரியே தான் இருக்கு, நல்லா இருக்கு. எங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரஜினி ரசிகர். அவர் இல்ல, அவர் கோசரமே வந்து அந்த படம் பார்த்தேன். அது கோசரம் தான். தேங்க்யூ.